கலைஞர் நான் என்ன படம் பண்ணாலும் கலைஞர் அவர்கிட்ட போய் அந்த ப்ரிவியூ ஷோ வந்து அவர் பார்க்கறதுக்காக பிரத்யேக காட்சி போடுவேன். இது நம்மளால இன்னும் நிறைய படம் நான் எடுத்த படங்கள்லாம் போட்டு காப்பேன். உடனே அவர் வந்து பார்த்துட்டு படத்தை பற்றி என்ன அபிப்பிராயம் என்னங்கிறது வந்து ரொம்ப நேரம் எங்கூட உட்காந்து பேசுவார். அவர் அந்த அளவுக்கு வந்து என்னுடைய படங்கள்லாம் ஈடுபாடு. அதே மாதிரி அவர் கையால் நான் அவார்டு வாங்கினேன். இது எல்லாத்தோட ரொம்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு சமாச்சாரம் என்ன அப்படின்னா, என் ஊர்லேயே என் சொந்தக்காரங்க நண்பர்கள் இவங்க மட்டும்தான் பாக்கி அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. கலைஞர் என்ன பாக்கி அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. அது எனக்கு உண்மையிலே இவ்வளவு பாசப்பினி போட என்ன கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அவர் காலையில் பர்த்டேக்கெல்லாம் வந்து ஃபோன் பண்ணி என்ன பாக்கி இன்னும் தூங்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி போட்டு வாழ்த்து சொல்லுவார். விவேக் குமுதத்தில் இப்படி ஒரு பேட்டி கொடுத்துருக்கா, அதை படிச்சு பாரு, பாரிஜாதத்துக்கு இப்படி எழுதியிருக்காப்புல அதை படிச்சு பாரு அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி எனக்கு பாக்யராஜன் பேர் வச்சது வந்து கலைஞர்கிட்ட இந்த அளவுக்கு நெருக்கமாக இருக்கிறதுக்கெல்லாம் எனக்கு வாய்ப்பு கிடைச்சது. அது எம்ஜிஆர் கிட்ட இருந்த அளவுக்கு இவர்கிட்டையும் அந்த அளவுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சதுங்கிறது என்னுடைய பெரும் பாக்கியமாக நினைக்கிறேன்.